அண்ட் இந்த படத்தோடைய பீக்கான 2 சீன்ஸ் அப்படின்னு 3 சீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸு, அதுக்கு அடுத்தபடியாக 2 நாய் லவ் பண்ணுற சீன் ஒன்று பண்ணியிருப்பாருங்க டேரக்டர் சதீஷ். ஒரு டேரக்டராக அவர் அங்கே தாங்க வின் பண்ணார். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மனுஷனை லவ் பண்ண வச்சு ஒரு சீன் பண்ணிடலாம், யோசிச்சு பாருங்கள். அதை நம்மளால் ஈஸியாக எழுதிட முடியும். 2 நாய் லவ் பண்ணுற சீனை நீங்கள் எப்படி பண்ண முடியும், அந்த சீனுக்கு எப்படி ஒரு ஸ்டேஜிங் பண்ண முடியும், அது சாதாரண விஷயம். அது எல்லாமே கரெக்டாக ஒன்று அமையும். மிரட்டிட்டாருங்க அந்த சீனில், நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். சரி, எமோஷன் சீன் தான் சூப்பராக பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஃபன் சீன் காமெடி சீன் அதை விட பயங்கரமாக பண்ணிட்டாரு. அது எந்த சீன்னா, சதீஷே ஒரு கேரக்டருக்கு இந்த படத்தில் டப்பிங் கொடுத்துருப்பாருங்க. ஆனால் நடித்த பையன் வந்து ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு ஒரு டேரக்டராக இருந்து ஒரு டப்பிங் கொடுத்துருக்காரு. நீங்கள் அந்த பையனை பார்த்தீங்கன்னா சதீஷோட சின்ன வயசில் எப்படி இருப்பாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்காருங்க. அந்த பையன் ஒரு 2K கிட்டாக உள்ளே வராரு. அவர் 2K கிட்டாக உள்ளே வந்து ஒரு கெட்டப் சேஞ்செலாம் அவருக்கு இருக்குது. கெட்டப் சேஞ்செலாம் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஓவரால் சீனே அடுத்தடுத்து ஒரு 2 சீனாக போகும். பட் எனக்கு அந்த பையன் உள்ளே வந்தது வெளியில் போகிற வரைக்கும் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் சீன் இருக்குங்க. அப்படி விழுந்து விழுந்து சிரிப்பீங்க, தேட்டரே பிளாஸ்ட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னாக ரொம்ப கரெக்டான ஒரு சீனை கிராக் பண்ணியிருந்தாங்கன்னு தோணுச்சு. அண்டு இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு சில காமெடி சீன்ஸ் தான் நம்ம வந்து டிவியில் தனியாக பார்க்க முடியும், என்ஜாய் பண்ணும். எக்ஸாம்பிள் வடிவேல் சாருடைய காமெடி, விவேக் சாருடைய காமெடி, சந்தானம் சாருடைய காமெடி, கவுண்டமணி சாருடைய காமெடி.